நான் அதை செய்திருக்கின்றேன், இதை செய்து விட்டு விட்டேன், நான் இந்த வார்டு ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே. அல்லாஹ் சொல்கின்றான், நீ பிற்காலத்தில் அடைய வேண்டிய பதவிக்காக நீ முன்கூட்டியே ஒரு முயற்சியை செய்தால் அந்த உடைய முயற்சி என்னால் தகர்த்தெறியப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது ஒரு மனிதன் பிற்காலத்தில் அடைய வேண்டிய பதவிக்காக முன்கூட்டியே ஒரு நல்ல காரியங்களை, அதாவது இஸ்லாமோடு அல்லாமல் பிற்காலத்தில் கிடைக்க வேண்டிய அந்த அற்ப பதவிக்காக வேண்டிய ஒரு மனிதன் அந்த செயலை செய்வானே. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், உன்னுடைய முயற்சி என்னால் தகர்த்தெறியப்படும் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்கின்றான். நான் சொல்லி அல்லாஹ் சொல்கின்றான். நமது ஊரில் எத்தனையோ 15 ஆண்டுகளுக்கு முன் நமது ஊரில் துப்புரவு பணியாளர்கள் இருந்தார்கள். அதே எண்ணிக்கை தான் இப்பொழுது இருக்கிறது. எந்த விதமான அளவும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. 15 ஆண்டுகளுக்கு முன் 75 லட்சம் ரூபாய் நமது ஊருக்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்காக இங்கே பணம் வந்தது. நாங்களும் இருந்தோம் அந்த போர்டிலே. ஆனால் அந்த பணம் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டது. அந்த பஸ் ஸ்டாண்டு எங்கே போனது? வள்ளத்துக்கு சென்று விட்டது. 15 ஆண்டுகளுக்கு முன் திருப்பப்பட்ட அந்த பணம் மீண்டும் வந்ததா? வரவில்லை. ஒவ்வொரு ஊரையும் சென்று பாருங்கள், எப்படி வளம் துடிக்கிறது. நமது ஊரை சின்ன சிங்கப்பூர் என்று சொல்வார்கள், மக்கா என்று சொல்வார்கள், சின்ன மக்கா என்று சொல்கிறார்களே. ஊருடைய தோற்றத்தை பாருங்கள். பேருந்து நிலையம் இருக்கின்றதா? பேருந்து நிலையத்திற்கு வந்த அந்த பணம் எங்கே சென்றது? சென்னைமிக்க வாக்காளர்களை சிந்தித்து பாருங்கள். 75 லட்சம் ரூபாய் சாதாரண தொகையா? ஆங்கிலத்திலே சொல்வார்களே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று உள்கட்டமைப்புடன் கூடிய ஒரு பேருந்து நிலையமும் அதோடு கூடிய ஒரு கட்டமைப்புடன் கூடிய வணிக வளம் கட்டுவதற்காக பணம் வந்து இங்கே சென்று விட்டது. அதையெல்லாம் துடைத்து எடுப்பதற்காக தான் பேரூராட்சி மன்ற தலைவர் பதவியில் நானும் ஒரு போட்டியில் ஆசைப்படுகின்றேன். நான் பேராசைப்படவில்லை, ஆசை தான் படுகின்றேன், பேராசைப்படவில்லை. நீங்கள் நாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நமது ஊருக்கு பிரதான திட்டமாக, ஒரு சிறப்பு திட்டமாக, முதல் திட்டமாக அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பேருந்து நிலையமும் அதோடு கூடிய ஒரு நல்ல வணிக வளாகமும் அந்த 15 ஆண்டுகளுக்கு முன் திட்டப்பட்ட சிறப்பு திட்டம் தீட்டப்பட்ட அந்த ஃபைல் அங்கே சிதறை கிடைக்கிறது. அதெல்லாம் தூசி தட்டி அதெல்லாம் எடுத்து நான் துளைத்தெடுக்க தயாராக இருக்கின்றேன். இந்த இதில் நாமெல்லாம் ஊரை 25 நாட்களாக ஊரை சுற்றி வளம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த பட்சத்தில் அங்கே குப்பைகள் கூடங்கள் சிதறி கிடைக்கின்றன. ஆனால் இந்த இடம் 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஒரு நவீன இயந்திரம். அந்த குப்பை தொட்டியில் நீங்கள் இந்த குப்பைகள் எல்லாம் போட்டு மூடி ஒரு சுற்றியை நீங்கள் ஆன் பண்ணால் போதும், 5 நிமிடத்தில் அந்த குப்பைகள் எல்லாம் சாம்பலாகிவிடும். அந்த இயந்திரத்தை வாங்க தெரியாமலாக இருக்கின்றார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள். இது போன்ற எண்ணற்ற பல திட்டங்கள் இருக்கின்றது. எனக்கு பிறகு அன்பு சோதரர்கள் அசங்கபுரமா பேச இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு நான் உங்களுக்கு இடையூறாக இருக்க விரும்பவில்லை என்று கூறி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்னம் பேருந்து என்னுடைய உறுதிமொழியாக சொல்கின்றேன். அதை நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று என்னுடைய வாக்கு மூலமாக கொடுக்கின்றேன். கடைசியாக அந்த பிரசுரத்தில் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றேன். இறைவன் நாட்டப்படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் பணியாற்றக்கூடிய 5 ஆண்டுகளில் 1 ரூபாய் கூட லஞ்சமாகவோ லாவணியமாகவோ முறைகேடாகவோ அடைய மாட்டேன் என்று இறைவன் மீது சாட்சியாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை பஸ் சின்னத்தில் முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டுமாய் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி. அஸ்ஸலாமு அலைக்கும். 8 லட்சம் ரூபாய் கையூட்டு வாங்கிய KK ஹாஜா அவர்கள் இப்போ உங்கள் முன் பேசுவார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நாங்கள் 3 மணிக்கு அறிவித்தோம், இந்த இடத்திலே கூட்டம் 4 மணிக்கு போடுவோம் என்று. இப்பொழுதும் சொல்கின்றோம், தன்மானத்தோடு அதை விட்டுக் கொடுக்கின்றோம். விட்டுக் கொடுக்கின்ற தன்மை இதில் மட்டுமல்ல, சங்கத்திலே எங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் தலைவர் பதவிக்கு நாங்கள் நில்லுங்கள், வார்டில் எந்த உறுப்பினரை நிப்பாட்டக்கூடாது என்று எங்களை கையூட்டு பெற்றார்கள். கையூட்டு பெற்ற ஒரு இயக்கத்தினர் இந்த வார்டு பூரா ஊர் பூரா மெம்பர்கள் நிப்பாட்டி இருக்கிறார்கள். நாங்கள் சங்கத்தில் கூட கோரிக்கை கேட்கவில்லை, ஏன் நிப்பாட்டி கேட்கவில்லை. கை லெட்டர் மூலியமாக தஞ்சைகளை 2 கையூட்டு வாங்கியிருக்கிறார்கள். நான் கையொப்பமிட்டிருக்கின்றேன். அந்த சங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து
நான் கேட்கவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. எங்களுடைய அடக்கமும் எங்களுடைய அமைதியும் அல்லாஹ்வின் சார்பிலிருந்து மலக்குமார்கள் வழியாக அல்லாஹ் வெற்றியை தருவார். அந்த வெற்றியை தருவார். வாபஸ் 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 என்று சொல்லி வதந்தியை கிளப்பியவர்களும் அந்த பஸ் வந்த காரணமே அந்த வாபஸ் தான். வாபஸ் குரல் ஏகப்பட்டது கிளம்பப்பட்டது. வல்ல அல்லாஹ் வெற்றியை தருவார். அந்த வெற்றியின் மூலமாக உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.